சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வீடுன்னா குடும்பம்னா ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பேசணும். தோ ஒருத்தரே பேசக்கூடாது. இங்க பாரு, நான் தனியா மெக்கானிக் ஷாப் வைக்க எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடு. நானும் மாசம் பிறந்தா டான் 20,000 ரூபாய் வீட்டுக்கு கொடுக்குறேன். என்னது 2 லட்சம் ரூபாயா? 2 லட்சம் ரூபாய்க்கு முதல்ல எத்தனை சைபர் உனக்கு தெரியுமா? இந்த பாரு, இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட வேணும். என்னடா தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாம இருக்கீங்களா? ஐயோ பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டுல சண்டை சச்சரவா தான் இருக்கு. தெய்வமே, நீதான் காப்பாத்தணும். அதுக்கு காரணம் நான் இல்ல, இவன் தான். என்னமோ என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி பணம் கேக்குறான். ஆமா, கொடுத்து வச்சந்தான். நீ கவர்மெண்ட் வேலையில சேர்றதுக்கு அப்பா அவரோட ரிட்டையர்மெண்ட் பணத்துல 5 லட்சத்தை தூக்கி கொடுக்கல. அதை வச்சுதானே நீ வேலை வாங்கின. இப்ப மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருக்க. இங்க பாரு, அப்பா கிட்ட வாங்கின 5 லட்சம் ரூபாய் நீ அவருக்கு திருப்பி கொடு. நான் அதுல இருந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன். என்னடா சொன்ன? அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் உனக்கு மட்டும் தான் சொந்தமா? எங்களுக்குலாம் பங்கு கிடையாதா? அண்ணா வேண்டாம் அண்ணா, பிரச்சனை பண்ணாதண்ணே. நீ விடு ரோகிணி. இந்த கலகம் பிறந்தாதான் ஒரு நியாயம் பிறக்கும். என்னடா நியாயம் பிறக்கும்? பிரபு வேணாண்டா. விடுங்க பாட்டி. அண்ணா என்னடா ரூல்ஸ் பேசுறியா? ஆமா, ரூல்ஸ் பேசுவேன், கணக்கு கேட்பேன். உனக்கு ரோஷம் மானம் இருந்துச்சுன்னா அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை எங்க எல்லாருக்குமே கணக்கா சமமா பிரிச்சு கொடு. அப்படி பண்ணாம மொத்த பணத்தையும் ஆட்டைய போட்டா உனக்கு சித்தப்பாக்க என்ன வித்தியாசம் இருக்கு? என்னடா சொன்ன? விடுங்க. என்ன யாரோட யார் கம்பேர் பண்ணி பேசுற? அந்த ஏமாத்துக்கார ஏகாம்பரமும் நானும் ஒண்ணா? உனக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன விடுங்கற? நீ இப்படி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. வாண்ணே போ, நீ வாண்ணே. விடுங்க. எங்க அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்க? அவன் பேசின பேச்சுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தியா? பிரபு வேணாண்டா, எங்களை உயிரோட சித்திரவதை பண்ணாதடா. நீங்க எல்லாரும் தான் என்ன சித்திரவதை பண்றீங்க. என்னால இந்த குடும்பத்தை சுமக்க முடியாது. இந்த பாரத்தை என் தோல்ல இருந்து இறக்கி வைக்கிறேன். இந்த பெரிய மனுஷனையே தூக்கி சுமக்க சொல்லுங்க. அண்ணே அண்ணே நில்லுண்ணே. டேய் பிரபு நில்லுடா. அண்ணே 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 இருண்ணே. என்னண்ணே? அதையும் நீங்களே சேர்த்து சந்தோஷமா சாப்பிடுங்க. மரகதம், நீ இருந்து நான் போயிருக்கணும். டேய் பிரபு, டேய் என்னடா வெறும் கையும் வீசின கையுமா வந்திருக்க? லஞ்ச் பேக் எங்க? கொண்டு வரலடா. ஏன்டா, என்னாச்சு? இன்னைக்கு வீட்டுல பயங்கர சண்டை ஆயிடுச்சுடா. புதுசா ஏதாவது சொல்லு. இது டெய்லி நடக்கிறதானே? இல்லடா, இன்னைக்கு சண்டை வேற லெவலுக்கு போயிடுச்சு. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, அந்த மெக்கானிக் பையன் ரொம்ப ஓவரா பேசுறான்டா. நான் ஒரு செலவு கணக்கு கொடுத்தா அவன் என்கிட்ட கணக்கு கேக்குறான்டா. இந்த வேலையில செய்யறதுக்கு எங்க அப்பா கொடுத்த 5 லட்சம் ரூபாய அவருக்கு நான் திருப்பி கொடுக்கணுமா? இவன் அதை வாங்கி மெக்கானிக் ஷாப் வச்சுப்பானா? என்னடா அவன் எவ்வளவு நியாயமா பேசியிருக்கான்? டேய் இல்லடா, இவ்வளவு அநியாயமா பேசியிருக்கான உன் தம்பின்னு சொல்ல வந்தேன். அவன் என் தம்பின்னு சொல்லாத. அவன் பேசுற பேச்சுக்கு வாயில குத்தி ஒரே ஓட வச்சிருப்பேன். சாமி, டேய் சாமி. ஐயோ என்னடா சாமி, நான் அந்த மெக்கானிக் பையன் வாயை உடைக்கிறேன்னு சொன்னா உன் வாயில இருந்து ரத்தம் வருது. எப்பறா? அட பாவி, வாயை உடைச்சது இல்லாம டீடைல் கேக்குறியா? டீடைல் நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. டேய் சாரிடா சாரி. நான் ஆத்திரத்துல என்ன மறந்து அந்த பையன் வாயை உடைக்கிறேன்னு உன் வாயை உடைச்சிட்டேன்டா. சரி, கர்ச்சீஃப் கொண்டு வந்திருக்கேல, தொடச்சிட்டு சாப்பிடுறா. ஏன் துடைக்கணும்? நான் இதே தொட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்னடா சொல்ற? என் அம்மா தக்காளி சட்னி செய்யலன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ நல்லா செஞ்சு விட்டடா, நல்லா செஞ்சுட்ட. என் ரத்தத்தையே எனக்கு நீ தக்காளி சட்னி ஆக்கிட்டேல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்காத.
இத பார்த்தாதான் எனக்கு கொலை காண்டாகுது. சரி சரி விடுறா. அவன் ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்குறான். நீ என்னடானா ஒரு சொட்டு ரத்தத்துக்கு போய் இப்படி பண்ணாத்தற? ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? ரத்தம் வர்றது எனக்கு தானே, உனக்கு இல்லையே. சரி இப்ப எனக்கு ஒரு வழியை சொல்றா. என்ன வழி? எனக்கு தானே வாய் வலி. அந்த பையனை எதிர்த்து பேசுனதுக்கு அவனை சும்மா விடக்கூடாதுடா. அவன் கைய உடைச்சு ஆள விடுறா சாமி. டேய், டேய், எனக்கு இன்னைக்கு டேய், நேரம் சரியில்லை. இல்லடா. ஐயோ, சாமி. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, சும்மா தமாசுக்கு. நாமளும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. சரி பரவாயில்ல விடு, நமக்கு சாப்பாட்டு செலவு மிச்சம். வாங்கல ஒரு செகண்ட் நெல். இவனுக்கு கொடுக்குற 1500 ரேஷன் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டுலாம் தருவாங்களா? நீ கேட்டதுக்கு அத்த மேகல வா 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 வா. சித்தி வாங்க சித்தி. என்னம்மா தயங்கி தயங்கி நிக்கிற? நம்ம வீடு தானே, வா. அண்ணன் கூட வீட்ல இல்ல, வா பயப்படாம மேகல, வா வா வா. போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. பாத்து உட்காருமா, உட்காருமா. சரிங்க அத்தை. என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமாங்க அத்தை. அக்கா, வடபழனி சித்தி முருகன் வந்துட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நேரா இங்க தான் வரேன். சரி சரி, இந்த வரேன். தண்ணி குடி. வாங்க சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாமா. மாமா இந்தாங்க, கோயிலுக்கு போயிருந்தேன். ஓஹோ. இந்தாங்க திருநீர் குங்குமம் எடுத்துக்கோங்க. இந்தா. ம்